நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தஞ்சை முரளி. நண்பர்கள், நம்ம எங்கே இருக்குது அப்படின்னாக்கா தஞ்சாவூரில் மானோஜிப்பட்டி ஏரியாவில் அம்பேத்கர் நகர் கன்னியம்மன் தெரு. தஞ்சாவூரில் எல்லாருக்கும் தெரியும், வெளியூரில் உள்ளவங்க கேட்டு தெரிஞ்சுவாங்க. இங்கே என்ன இன்னைக்கு ஒரு சிறப்பு அப்படின்னாக்க பூஜை. மறுபடியும் சொல்கிறேன், மதுரை வீரன் சமேத வெள்ளையம்மாள் பொம்மியம்மாள் ஆலய பூமி பூஜை. இது என்ன கண்டென்ட் அப்படின்னாக்க, இன்னைக்கு அரசியல்வாதிகள் எல்லாருமே சிறப்பு விருந்தினர் வர்றாங்க. இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள், குடியரசு தினம். இந்த நாளில் ஒரு சாமிக்காக ஒரு கோயில் கட்டுறதுக்காக பூமி பூஜை போட்டிருக்காங்க. அந்த பூமி பூஜைக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. நான் கண்டென்ட்டில் ஷூட் பண்ணியிருக்கேன், பின்னாடி பார்க்க போகிறீங்க. நான் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு. சிறப்பு விருந்தினராக டிகேஜி நீலமேகம்னு தஞ்சாவூரில் எம்எல்ஏ இருக்கார், அவர் வர்றாரு. இன்னும் நிறைய பேர் வர்றாங்க. அதே மாதிரி இந்த கோவிலை பூமி பூஜை ஆரம்பித்து இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் கோயிலை கட்ட போகிறாங்க. அதை நம்ம ஷூட் பண்ண தான் இப்போ வந்திருக்கோம். தொடர்ந்து நிகழ்வுகளை பாருங்கள். நம்ம தொடர்ந்து ட்ராவல் பண்ணுவோம். நண்புடன் தஞ்சை முரளி. சார், உங்க பேரு? ரங்கராஜ். ரங்கராஜ் சார், இது இன்னைக்கு ஒரு பூமி பூஜை போடுறாங்க. இந்த பூமி பூஜையை பத்தி, மதுரை வீரனை பத்தி நீங்க விளக்கம் சொன்னீங்க. சொல்லுங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். அதாவது மதுரை வீரன் என்பவர் ஒரு தெய்வம் மட்டுமல்ல. மதுரை வீரன் என்பவர் அறிஞர்களின் அடையாளமான, அறிஞர்களின் முப்பாட்டமான சாதி ஒழிப்பு போராளி. இந்தியாவின் முதல் சாதி ஒழிப்பு போராளி மதுரை வீரன் தான். மதுரை வீரனை தெய்வமாக மட்டும் வழிபடவில்லை. மதுரை வீரனை ஒரு ஒரு வரலாற்று சின்னமாக, வரலாற்று அடையாளமாக நாங்கள் தெய்வமாக வணங்குகிறோம். மதுரை வீரன் என்பவர் 17ஆம் நூற்றாண்டில் இந்த மண்ணில் வாழ்ந்து, ஒரு மனிதனாக வாழ்ந்து, மக்களுக்காக, அந்த இன மக்களுக்காக போராடி, அப்படிப்பட்ட மதுரை வீரன் வரலாறு இங்கே நம்ம தஞ்சை பகுதியில் கன்னியம்மன் நகரில் கோயில் அமைத்து அவருடைய வரலாற்று சின்னத்தை இங்கே பதிவு பண்ணுவது என்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அது எங்களுக்கு அறிஞர் மக்கள் அனைவருக்கும் மிக பெருமையாக உள்ளது என்பதை, இங்கே அது அடையாள சின்னமாக இருப்பதை நாம் அனைவரும் கண்டு மகிழ வேண்டும் என்பதை, இன்னும் கூடிய குறைந்த நாட்களில் மிகப்பெரிய ஒரு கோபுரம் இங்கே அமைய உள்ளது என்பதை அனைவரும் நாம் காண உள்ளோம் என்பதை மிக மகிழ்ச்சியாக சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போர்க்காலத்தில் கொள்ள வேண்டிய ஒரு மாபெரும் வீரனை கொலைக்காலத்தில் கொன்றார்கள். அதாவது மார்கால் விட்டு உலகத்திலே அந்த மாதிரி ஒரு தண்டனை எவருக்குமே கிடையாது. மார்கால் வாங்கி கொலை செய்யப்பட்ட ஒரு மனிதன் தான் மாவீரன் தான் இந்த மதுரை வீரன். அறிஞர்களின் அடையாளம் என்பது மதுரை வீரன் தான் அடையாளம். நாங்கள் எல்லாம் மதுரை வீரனுடைய அடையாளம், வாரிசுகள் நாங்களாம். ஆமாம். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் 75வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை நீலகிரி ஊராட்சியின் சார்பாக முதலிலே பதிவு செய்கிறோம். இன்றைய தினத்தில் தஞ்சாவூர் ஒன்றியம் நீலகிரி ஊராட்சி பகுதியில் அமைந்துள்ள கன்னியம்மன் நகர் பகுதியில் மதுரை வீரன் ஆலயத்திற்கு பூமி பூஜை இடும் விழா நடைபெற உள்ளது. அந்த நிகழ்விலே மதிப்புக்குரிய நமது சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் டிகேஜி நீலமேகம் அவர்கள் பங்கெடுத்து இங்கே பூமி பூஜை நடத்த உள்ளார்கள். இந்த நிகழ்விலே நீலகிரி ஊராட்சியின் சார்பாக, எனது மனைவியின் சார்பாக நானும் துணைத் தலைவர் அன்பு தம்பி சிங் சரவணன் அவர்களும் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வருகின்றோம். இங்கே இந்த பகுதியிலே, குறிப்பாக நீலகிரி ஊராட்சி பகுதியிலே, கன்னியம்மன் நகர் பகுதியிலே மதுரை வீரன் ஆலயம் அமைவது உண்மையிலே எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறது. ஏனென்று சொன்னால், இங்கே டாக்டர் அம்பேத்கர் சட்ட வடிவு தந்தாலும் அதற்கு கிட்டத்தட்ட வரலாறு சொல்கிறது, 200-300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மதுரை வீரன் நம்மளை போன்ற ஒரு மனிதர், ஒரு மதுரை வீரன் ஒரு கடவுளாக அருந்ததிய மக்களுக்கு, குறிப்பாக மிகவும் தாழ்த்தப்பட்ட இந்த நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் அமைய எல்லாம் உள்ள அந்த மதுரை வீரனையே நான் வணங்கி ஒரே ஒரு கருத்தை நான் பதிவு செய்ய வேண்டும். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்று சொல்வதை விட, இந்த பகுதி அமைவதற்கு அடித்தளமிட்டவர், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக 3 முறை இந்த பகுதியை அலங்கரித்தவர் எனது உடன்பிறவா சகோதரர் அன்பு அண்ணன் கு பரசுராமன் அவர்கள். இந்த பகுதியிலே இந்த பகுதி மக்களை வேறு ஒரு இடத்திலிருந்து அரசாங்கம் மாற்று இடம் கொடுத்து இந்த நீலகிரி ஊராட்சி பகுதியில் அமைத்த பொழுது, அப்பொழுது அண்ணன் பரசுராமன் அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவராக இங்கே அலங்கரித்தார்கள் இந்த பகுதியை. அவர்களுடைய பெரிய முயற்சியிலே தான் இந்த பகுதி உளவு வளர்ச்சி அடைந்துள்ளது.
அவரோடு நாங்கள் இணைந்து பயணித்தவர்கள் என்ற பெருமையோடு அவர் வழியிலே இந்த பகுதியில் அமைகின்ற இந்த மதுரை வீரன் ஆலயத்திற்கு என்னால் என்ற அனைத்து உதவிகளையும் செய்வேன் என்ற உத்தரவாதத்தை வழங்கி அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த நேரத்தில் அண்ணன்ட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஒன்று வச்சுக்கிறோம். சாலை வசதிகளை கொஞ்சம் பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம். சகோதரர் வந்து சாலை வசதி கேட்டிருக்காரு. நாங்கள் வந்து ஒரு 15 தினங்களுக்கு முன்பாக இங்கே வந்து இந்த அனைத்து சாலைகளையும் தார் சாலையாக்கக்கூடிய ஒரு முதல்வர் திட்டத்தில் இதை எடுத்திருக்கோம். இந்த எங்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த ஓராண்டு காலம் இருக்குது. இந்த ஓராண்டு காலத்துக்குள்ளே இந்த பகுதிக்கு ஒரு சாலை அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதில் முழு முயற்சியில் இருக்கிறோம். இன்னொரு குடிநீர் இதுக்கு வந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க. இப்போ அதுக்கும் வந்து ஒரு போர் அமைப்பதற்கும் ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இங்கே வந்து இந்த பகுதியை பொறுத்தவரை எங்களுடைய கண்களாக தான் நாங்கள் பாவித்து வர்றோமே ஒழி. ஏன்னா மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ளவங்களுடைய ஒரு பகுதி. இதில் வந்து அரசுடைய நிதி எந்த அளவிற்கு வருகிறதோ அதை அனுசரித்து தான் நம்ம இது பண்ண முடியும். இங்கே வசிக்கக்கூடியவர்கள்ட்ட உடனே அந்த வரியை கட்டுங்க, அதை கட்டுங்க, இதை கட்டுங்கன்னு சொல்ல முடியாத ஒரு சூழல். ஏன்னா அன்றாடம் வேலைக்கு போய் வர்றவங்க, கஷ்டப்படுற நிலையில் உள்ளவங்க எல்லாம் நாங்களும் கஷ்டங்களை கடந்து வந்தவங்கிற அடிப்படையில் நான் யார்கிட்டையும் இது வரைக்கும் வரியை வந்து டிமாண்ட் பண்ணி கட்டுங்கன்னு சொன்னதில்லை. அவங்கவுங்களாம் வந்து கட்டுறது தான். குறிப்பாக இங்கே வந்து ஒரு நீண்ட கால பிரச்சனைகள் இருக்குது, பட்டா பிரச்சனைகள்லாம் இருந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இப்போ வர இருக்காங்க. வந்து அவங்களுடைய முன்னிலையில் அவங்கள்ட்ட நீங்கள் கோரிக்கையாக அதை வைக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் வைத்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை தேவைகளையும் செய்வதற்கு நீலகிரி ஊராட்சி என்றென்றும் தயாராக இருக்கிறது. ஆலய பணியை பொறுத்தவரை என்னால் என்ற உதவிகளை தனிப்பட்ட முறையில் என்னுடைய மருத்துவமனையின் சார்பாகவும் என்னுடைய தொழில் நிறுவனங்கள் சார்பாகவும் நிச்சயமாக செய்வேன் என்ற உத்தரவாதத்தை வழங்கி, அண்ணன் பரசுராமன் அவர்கள் நிச்சயமாக அவர் அமைத்த பகுதி இது. நான் எதற்காக அதை பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், என்னுடைய உடன்பிறவா சகோதரர் அவர் அமைத்த பகுதி. அந்த பகுதியில் ஒரு ஆலயம் அமைவதற்கு அவரும் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வார். என்னால் என்ற உதவிகளையும் செய்வேன். தம்பி சரவணன் போன்றவர்களை நீங்கள் எந்த நேரமும் அணுகலாம், உதவி செய்வாங்கங்கிற உத்தரவாதத்தை வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி. பணிவான ஒரு கேள்வி ஒன்று கேட்டுக்கிறேன். இப்போ இந்த கோயில் ஆலயம் அமைகிறதுக்கு தண்ணீர் அவசியம். கொஞ்சம் உங்களால் தண்ணி உடனே எங்களுக்கு உடனடியாக கொடுக்க முடியுமா? நிச்சயமாக. அதெல்லாம் நீங்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்கு வாங்க வந்துட்டு ஒரு மனு கொடுங்க. அதுக்கு உண்டான சட்ட ரீதியாக உங்களுக்கு என்ன உதவி பண்ணணுமோ இப்போ செஞ்சு கொடுப்போம். அந்த வரலாறு சொல்கிறது. அதற்கு பின்னாலே மனிதனும் தெய்வமாகலாம் என்ற நிலையிலே இந்த மதுரை வீரனை நாம் எல்லோரும் கொண்டாடுகிறோம். இந்த மதுரை வீரன் வந்து சாதி சமய இது கோட்பாட்டிற்கு அப்பாற்பட்டவர். எம்மதமும் சம்மதம் எல்லோரும் ஒரே இனம்தான். இதை வந்து இவன் தாழ்த்தப்பட்டவன், உயர்ந்த ஜாதி, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போராளியாக வாழ்ந்து அந்த காலத்தில் வாழ்ந்துருக்காங்க. நம்மெல்லாம் இப்போ அதை பற்றி சிந்திக்கிறதுக்கே நேரம் இல்லை. அந்த வகையில் மதுரை வீரன் வந்து நானும் மதுரை மாவட்டத்தை சார்ந்த பகுதியை சார்ந்தவன் தான். சிவகங்கை பகுதியை சார்ந்தவங்க. அந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்க. அந்த மதுரை வீரன் எழுந்தருளியுள்ள பகுதியை சார்ந்தவன். இங்கே வந்து தொழில் ரீதியாக வந்திருந்தாலும் மக்களோடு தொடர்பு கொண்டு, குறிப்பாக இது போன்ற தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் வாழ்கின்ற பகுதியிலே மக்களோடு மக்களாக மக்கள் பணி செய்கின்ற நிலையிலே இன்று எங்களையும் அழைத்து இந்த பூமி பூஜை நிகழ்விலே, குறிப்பாக இந்த மதுரை வீரனுக்கு ஆலயம் எழுப்புவதிலே என்னை போன்றவர்களுக்கு, குறிப்பாக தம்பி சிங் சரவணன் போன்றவர்களுக்கு, நீலகிரி ஊராட்சிக்கு, ஒட்டுமொத்த நீலகிரி ஊராட்சிக்கே மற்றற்ற மகிழ்ச்சி என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து, இந்த ஆலயம் அமைவதற்கு நீலகிரி ஊராட்சியின் சார்பாக என்னென்ன உதவிகள் தேவையோ அத்தனை உதவிகளையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு, ஊராட்சிக்கு அப்பாற்பட்டு தனிப்பட்ட முறையில் என்னால் என்ற உதவியை இந்த மதுரை வீரன் ஆலயத்திற்கு செய்வேன் என்ற உத்தரவாதத்தை வழங்கி, என்னை இந்த பேட்டி எடுக்கின்ற தஞ்சை முரளி யூடியூப் சேனல் நெறியாளர் அவர்களுக்கும், இந்த பகுதியில் இந்த ஊராட்சியில் வசிக்கக்கூடிய என் இரத்த உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். 75வது குடியரசு தின விழாவில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். நான் சிறு வயதிலிருந்தே மரியாதைக்குரிய எங்கள் அரசியல் வழிகாட்டி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் பரசுராமன் அவர்களே அந்த வழியிலே நாங்கள் வந்தவர்கள். நான் படிக்கும் காலத்திலிருந்தே இவர்களுக்கு ஒரு வளர்ப்பு குழந்தையாக நான் வளர்ந்து இன்று வரையில் இந்த பதவியில் இருக்கிறதுக்கும் இவர்கள் தான் காரணம். நான் இன்று வரையிலே இவர்கள் சொல் பேச்சு கேட்டும் நேரடியான உண்மையான ஒரு தொண்டனாக தான், ஒரு மகனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதனால் இந்த பதவிக்கு எனக்கு பெருமை அடைகிறேன். நான் இந்த பகுதிக்கு
ஐயா அவரோட என் தந்தையாக நினைக்கிற எங்கள் ஐயாவோட வந்து இந்த பூஜையில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நானும் மதுரை வீரன் சாமி கும்பிடுவர் ஒருவர் தான். இது ஒரு எல்லை சாமியாக இருந்தது. எங்களுக்கு சாதி மத கோட்பாடு கிடையாது. எந்த காலத்திலும் யார் வந்தாலும் நாங்கள் அதை செய்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் எங்களை நம்பி இந்த மக்கள் ஓட்டு போட்ட நம்மளை இன்று வரையிலே நாங்கள் பாதுகாக்கவும் உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தும் வருகிறோம். நாங்கள் உண்மையாக மக்களுக்கு போராளியாக தான் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எல்லா இடத்துலையும் சமமாக அனைவரையும் நடத்துகிறோம். நன்றி, வணக்கம். அண்ணா கொஞ்சம் பக்கத்தில் போயிருங்க. போட்டு இங்கே பாருங்க. ஓகே. இங்கே சிவா கொஞ்சம் அவரை போட்டு இங்கே பார்க்க சொல்லுங்க. சிவா கொஞ்சம் சைடில் இல்லைங்க, அவரை பார்க்க சொல்லுங்க. ஓகே. நான் வந்து வழக்கறிஞர் சின்னசாமி, என்னை இளமத்தின்னு கூப்பிடுவாங்க. நான் வழக்கறிஞராக இருக்கிறேன். இந்த மதுரை வீரன் அப்படிங்கிற இந்த சாமி வந்து எங்களோட குலசாமி. எனக்கு மட்டும் இல்லை, என்னோடய சமுதாயம் எல்லாருக்கும் இந்த சாமி வந்து குலசாமி. மற்றவங்கள போல் நாங்கள் ஒரு மூட நம்பிக்கை உள்ள ஒரு சாமியை நாங்கள் வச்சுருக்கல. இவர் மதுரை வீரன் என்பவர் எங்களுடைய முன்னோடி, எங்களுடைய மூதாதையர், ஒரு சாதி ஒழிப்பு போராளி. ஒரு மன்னனுடைய பொண்ணை அவர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்றதுனால அவரோட மாறுகை வாங்கி அவரை வந்து கொலை பண்ணி கொன்னுட்டாங்க. அந்த நினைவாக அவரை நாங்கள் கடவுளாக ஏற்றுக்கொண்டு அவரை எங்களுடைய குலசாமியாக வணங்கி வருகிறோம். எங்களுடைய நினைவு தெரிந்த நாள் முதல் எங்களுடைய இந்த குலசாமியை நாங்கள் தகர கொட்டாயில் வச்சுருந்தோம். இன்றைக்கி சொல்கிறான், நான் ராமரை வந்து டென்ட்டில் வச்சுருந்தேன், அவருக்காக கோயில் கட்டிட்டேன்னு சொல்கிறான். அவன் டென்ட்லலாம் வச்சுருக்கல. ஆனால் உண்மையிலேயே டென்ட்டில் வச்சுருந்தது, ஒரு தகர கொட்டாய்க்குள்ளே வச்சுருந்தது ஒரு குலசாமியை நாங்கள் வச்சுருந்தோம். இன்றைக்கு அதை எடுத்து கோயில் கட்டுவது என்கிற ஒரு செயல் திட்டத்தை முன்னிறுத்தி அதை நோக்கி நாங்கள் வேலை பார்த்துட்ருக்குறோம். அதனுடைய முதல் நிகழ்வு இன்னைக்கு வந்து முதல் அந்த தொடக்க நாள். இந்த நாள் எங்களுடைய வாழ்நாளில் பொன்னாள். இந்த குலசாமியை எங்களுடைய மூதாதையர் பாதுகாத்து வந்த அந்த சிலையை நாங்கள் ஒரு கோயில் கட்டி ஒரு பாதுகாப்பாக வைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிற இந்த நிலையை கண்டு நாங்கள் எல்லோரும் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறோம், பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளை ஒரு நன்னாளாக பொன்னாளாக நாங்கள் நினைக்கிறோம். இந்த கோயிலை எடுத்து கட்டுவதற்கு நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இந்த பணியை கடைசி நாள் வரை நல்ல முறையில் செய்து முடிப்போம் என்று இந்த நேரத்தில் உறுதி ஏற்கிறோம். வணக்கம், என்னுடைய பேர் செல்வ சுப்பிரமணி. நான் ஆதித்தமிழர் பேரவையின் மாநகர செயலாளராக இருக்கேன். எங்களுடைய அருந்ததியர்களின் வரலாற்று நாயகரும் எங்களின் முப்பாட்டனருமான ஐயா மதுரை வீரனாரின் ஆலய கோபுரத்துடன் கூடிய மண்டபம் அமைக்கும் தொடக்க விழாவிற்கு இங்கு கலந்து கொண்டதில் பெருமிதமும் மகிழ்ச்சியும் கொள்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி. எனக்கு வயசு 63. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த பகுதியில் தான். இந்த சாமியோட வரலாறு என்னென்னா, கிட்டத்தட்ட 1920 இந்த சாமி ஒரு குலம் வழிபட்டு வந்துட்டுருக்குது. இந்த சிலையானது தஞ்சை கடைசியாக ஆண்ட சர்போஜி மன்னர் காலத்தில் செய்யப்பட்ட சிலை. எங்கள் பகுதி வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில், அதாவது சவுத் போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி தான் எங்கள் தெரு இருந்துச்சு. இந்த மதுரை வீரனும் மாரியம்மன் இருந்தது. ரயில்வே துறை வந்ததுக்கப்புறம் அங்கே அப்புறப்படுத்தும் போது சாமி தகர கொட்டாயில் இருந்ததுனால சாமியை தூக்கிட்டு மீண்டும் ஒரு பள்ளப்பகுதிக்கு, அதாவது இன்றைக்கி டெம்பிள் டவருக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற பகுதியில் வாழ்ந்தோம். கிட்டத்தட்ட அந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 70-50 வருஷம் வாழ்ந்து டெம்பிள் டவருக்கு அப்புறம் அங்கேருந்து அப்புறப்படுத்தப்பட்டு டெம்பிள் டவர் பகுதிக்கு வந்தபோது ஒரு 70 வருஷம் நகரக்கோட்டையில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். அங்கேருந்து 2007 எங்களை காலி பண்ணிட்டாங்க. காலி பண்ணி நாங்கள் இந்த மானோஜிப்பட்டியில் வந்து குடியிருக்கிறோம்.
கிட்டத்தட்ட 225 குடும்பம் மானோஜிப்பட்டில் ஏரியா இருக்கு. நீலகிரி பஞ்சாயத்தில் குடியிருக்கிறோம். 225 குடும்பங்கள் நாங்கள் இந்த ஒரு தலைக்கட்டாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த 225 குடும்பங்களுக்கு இதுதான் சாமி. இப்போ எங்களுடைய முயற்சியால் இது நாள் வரைக்கும் அந்த சாமி தகர குட்டை இருந்ததுனால எங்களுக்கு ஒரு அடையாளம் இல்லாமல் 2 பகுதியிலேருந்து வந்துட்டோம். அந்த இது வருங்காலங்களில் இது அடையாளம் இல்லாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கோயில் கட்டுறோம். இந்த சாமி வந்து கிட்டத்தட்ட அரசால் புறக்கணிக்கப்பட்டு 200 ஆண்டுகள் புறக்கணிக்கப்பட்டு துரத்தி அடைக்கப்பட்டு இன்றைக்கு வந்து இதை காப்பாற்றுறதுக்காக கோயில் எழுப்பிட்டு இருக்கிறோம் என்பதை சொல்லிக்கொண்டு, மிக ஒரு பாரம்பரியமிக்க சிலை, பாரம்பரியமிக்க கோயில். அரசால் இன்றைக்கும் அந்த நினைவு சின்னமாக மரங்கள் இருக்குது. டெம்பிள் டவர் பக்கத்தில் இந்த கோயில் இருக்கும்போது அந்த ரயில்வேக்காரன் வந்து கோயிலை இடிக்க சொல்லிட்டாங்க. மொத்த கோயிலெலாம் இருக்குது, மதுரைவீரன் கோயிலை மட்டும் இடிக்க சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது, அரச மரத்தை மட்டும் வச்சுட்டு கோயில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். தாழ்த்தப்பட்டவன் நிலைமையில் தான் இந்த சாமி மத்திய அரசாலும் மாநில அரசாலும் புறக்கணிக்கப்பட்டு துரத்தப்பட்டு இன்றைக்கி வந்து இங்கே இருக்குது. இங்கேருந்து நாங்கள் மீண்டும் அதை இந்த சிலை நிலை மாறாமல் இருக்கணும், காலத்தில் எங்கேயும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் எங்கள் மிகப்பெரிய முயற்சியின் மேலே இந்த கோயிலை கட்டிட்டு போயிடும். இந்த கோயில் கட்டினதுக்கப்புறம் அரசு எங்களை அப்புறப்படுத்தினாலும் கோயில் இனிமேல் இங்கே தான் இருக்கும். அந்த உறுதியாக தான் இந்த கோயிலை கட்டிட்டு இருக்கிறோம். மீண்டும் எங்கள் தாத்தாக்கள் எங்கள் அப்பாக்கள் செஞ்ச தவிர நாங்கள் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கோயிலை கட்டிட்டு இருக்கிறோம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. உங்களை பற்றி அறிமுகப்படுத்திட்டு பேசுங்க. நான் வந்து ஆதித்தமிழர் பேரவையில் மாநில கலைத்துறை துணை செயலாளராக இருக்கிறேன். எனக்கு வந்து இந்த மக்கள் பகுதியில் பணியாற்றுற ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மக்களோட மக்களாக தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். நானும் ஆதித்தமிழர் பேரவையில் அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்தவன் தான். முன்னால் இருந்த இந்த சிலை எங்கே இருந்துச்சோ அங்கேருந்து தொடர்ந்து அதே வந்துக்கிட்டு இருக்கேன் வழியாக. இந்த மதுரை வீரன் என்பவர் எங்களுடைய சமுதாயத்தினுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு வீரன். அவனுக்கு தெரியாத கலையில் அத்தனை கலைகளையும் படித்து மதுரை கள்ளர்களை, திருச்சி கள்ளர்களை, அத்தனை கலர்களையும் ஒழித்து மதுரை வீரனுங்கிற பட்டத்தை வாங்கி வாழ்ந்தார். அவருடைய சில பேருடைய வாழ்வுக்காக திருநங்கைகள், கள்ளர்கள், இன்னும் பல சமுதாயத்து மக்களுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக சில உரிமைகளை கேட்டு மன்னரிடம் முறையிட்ட போது மாறுகாய் வாங்கப்பட்டு கொல்லப்பட்டார். இதை கண்டித்து பொம்மி என்பவர் துணிந்து வந்து தன்னுடைய கணவனை, உங்கள் நாட்டை காப்பாற்றியவரை, உங்களுக்கு வழி கொடுத்தவரை இப்படி செய்து விட்டீர்களே என்று முறையை கேட்கும்பொழுது அவரையும் 6 மாத வயிற்றில் குழந்தையுடன் அந்த பிராமணர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஐயர்கள் நெருப்பில் தள்ளி கொன்றார்கள். அதன் பின்பு வெள்ளையம்மாள் என்பவர் இருக்கிறார். அவரும் தன்னுடைய எங்களுக்காக தானே வாழ்ந்தார், எங்களுடைய அந்த மக்களுடைய தேவதாசிகளை காப்பாற்றுங்கன்னு தானே கேட்டார். வெள்ளையம்மாள்ங்கிறவங்க மதுரை வீர சாமிக்கு என்ன வேணும்? மனைவி, அவரும் மனைவி தான். 2 மனைவி. ஒரு மனைவி தான் கட்டின மனைவி, இன்னொரு மனைவி அவராக விரும்பி ஏற்றுக்கிட்டது. அவராக 2 பேரும் மனைவி தான். அதாவது வெள்ளையம்மா பொம்மியம்மா 2 பேர் இருப்பாங்க. இந்த 2 பேரையும் மனைவிதார ஏற்றுக்கிட்டார், வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து நியாயத்தை கடத்தினா அந்த அம்மாவை நெருப்பு குணத்தில் தள்ளி கொல்லப்பட்டார். இதுதான் உண்மை வரலாறு. இதை வந்து மன்னருடைய மகன் இல்லை, மகன் சொல்கிறது ஒரு பொய். சினிமாவில் வர்றது அத்தனையும் பொய். அதாவது திருச்சி எழுதப்பட்ட கதை. உண்மையில் இவர் திருச்சியில் பெரம்பலூருங்கிற மாவட்டத்தில் இவர் பிறந்திருக்காரு. அவருடைய மூதாதையர்கள் இருக்காங்க. அவருடைய தாய் மாமன் முத்து என்பவரும் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவருடைய பூர்வீகமே இங்கே தான் இருக்குது, தமிழ்நாட்டில் தான். இவர் டெல்லியில் பிறந்தார். வரலாறு, மதுரை வீரன் அருந்ததியருக்கு பிறந்தவர். சின்னான் செல்லிக்குத்தான் பிறந்தார், தமிழ்நாட்டிலே தான் பிறந்தார். இந்த அருந்ததிய பெருமக்களின் வீரன். தன்னுடைய வீரத்தாலே உயர்ந்தது மதுரை வீரன் என்ற பட்டம் வாங்கினார். அவருடைய உண்மையான பெயர் வீரையன். நன்றி, வணக்கம்.